செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிற ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தத்தால அத்தியாவசிய பொருட்களுக்கு 5%, அடிப்படையான சரக்கு மற்றும் சேவைகளுக்கு 18%, சொகுசு மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது 3 எளிமையான வரி அமைப்புக்குள்ள நாட்டோட வரி முறை கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்தோட மிகப்பெரிய பயனாளியா இருக்கிறது மின்னணு துறைன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி 28% வரி விதிக்கப்பட்ட குளிர்சாதன கருவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் மற்றும் பெரிய திரைகளை கொண்ட டிவி போன்ற சாதனங்களுக்கான ஜிஎஸ்டி இதுவரை 28%லிருந்து இப்போ 18% குறைக்கப்பட்டிருக்கு. இது நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா மாறி இருக்கு. இதனால வீட்டு உபயோக பொருட்களை வாங்க திட்டமிட்டு இருக்கிற மக்களுக்கு சில ஆயிரங்கள் வரை மிச்சமாகும்னு சொல்றாங்க. ஆனா எல்லா மின்னணு சாதனங்களும் இந்த பட்டியல இடம்பெறல. ஒரு சில சாதனங்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்க. அதாவது சார்ட், பென்சில், எரேசர், கிரையான்ஸ், நோட் புக், முட்டை, தயிர், லஸ்ஸி, பேக்கெட் பண்ணாத உணவு தானியங்கள், கோதுமை மாவு, மைதா, காய்கறிகள், பழங்கள், கல்வி மற்றும் சுகாதார சேவைகள், தேர்வு செய்யப்பட்ட உயிர்காக்கும் புற்றுநோய் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி கிடையாது. மேலும் தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கும் இனிமே சுத்தமா ஜிஎஸ்டி கிடையாது. இந்திய ரயில்வேயால விற்பனை செய்யப்படுற ரயில் நீர் ₹1 குறைஞ்சு இன்னையிலிருந்து ₹15 ₹14 விற்பனை செய்யப்படுது. 1/2 லிட்டர் குடிநீர் பாட்டிலும் விலை 10 ₹9 குறைக்கப்பட்டிருக்கு. 5% வரியில வெண்ணெய், நெய், உலர் பழங்கள், சீஸ், இறைச்சி, ஜாம், கெச்சப், பிஸ்கட், காஃபி, ஜூஸ், சோயா பால் போன்றவற்றுக்கு 5% வரி விதிப்பு காரணமா விலை குறைஞ்சிருக்கு. கூடவே பற்பொடி, பால் பாக்கெட், குடைகள், சைக்கிள், சீப் உள்ளிட்ட நுகர்வோர் பொருட்களும் 5% ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. செல்போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் 18% நிலையான வரி வரம்புலையே இருக்கு. இதனால அதனோட விலைகள் பெரும்பாலும் மாற்றம் இல்லாம தான் இருக்கும். இந்த சாதனங்களோட விலை குறையுமான எதிர்பார்க்கிறவங்க பண்டிகை கால சலுகைகளுக்கு தான் காத்திருக்க வேணும், வேற வழியே இல்லை. அடுத்ததா 12% இருந்த விடுதிக்கான ஜிஎஸ்டி 5% குறைஞ்சிருக்கு. இதனால ₹7,500 வரை கட்டணம் கொண்ட தங்கும் விடுதி அறைகளோட வாடகை ₹525 வரை குறையுது. விலை குறைப்போட ஆடம்பர பொருட்களுக்கான வரி 40% உயர்த்தப்பட்டிருக்கு. புகையிலை மற்றும் அது தொடர்புடைய பொருட்களுக்கு 28% வரியோட சேர்ந்து செஸ் வரியும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வரி குறைப்பால பல அத்தியாவசிய பொருட்களோட விலை குறையும் போது அந்த பொருட்களோட விற்பனையும் அதிகரிக்கும். அதனால வியாபாரிகளும் மக்களும் பயன்பெறுவாங்க.